உண்மைக்கு இருக்கிற வேல்யூ வேறு எதுக்குமே இல்லை மேடம். அதனால் நல்லாவே ஒருத்தவங்க மூலியமாக என்னப்பா இது ஒரு 300 போகணும்னு நினச்சி இந்த புடவை நீ என்னன்னா 25,000 கொடுக்குறிய, நீ எப்படி உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வந்து இல்லை மேடம் எனக்கு இது 25,000 வேணால் எனக்கு 250 300 கிடைக்கும், 1 lakhsக்கு வந்து 1000 ரூபாய் நான் வியாபாரம் லாபத்தை எதிர்பார்க்குறேன், அதுதான் மேடம் நாங்கள் பண்ணுறோம், உங்கள் மூலத்தை நீங்கள் யாருக்குலாம் சொல்லுங்கள் அப்படின்றப்போ அவங்களையும் நிறையவே அவங்களுக்கும் கொண்டு வரீங்க. இதை 20,000 ரூபாய் புடவையை பார்க்கும்பொழுது இதை 40,000 ரூபாய் புடவை நேர்த்தியாக கொடுக்குறேன்றீங்கல்ல, அது எப்படின்றது நான் கேட்குறேன். இது இருக்கும் யாரும் கேட்காத கேள்வி இது. எல்லாருமே ஃபோனில் கஸ்டமர் கேட்குற கேள்வி. நீங்கள் எப்படிப்பா ஃபோனில் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுறீங்க, ஃபோனில் பார்த்தோன்னே ரேட்டை சொல்லிடுறீங்க, நேரில் எடுத்து வந்து உங்கள்கிட்ட புடவை கொடுத்துருப்பேன் அங்கே எவ்வளோ ஜெருகி இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும், நான் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு எல்லாரும் கேட்குற கேள்வி தான் கேட்குறாங்க. அது கரெக்டாக நீங்கள் நேரில் இப்போ கேட்குறீங்க. எங்களுக்கு காஞ்சிபுரத்தில் எங்களுக்கு கடை இருக்குது, நெய்கிறோம். அப்பா தாத்தா காலத்தில் நாங்கள் இதை செய்கிறோம் இல்லையா, புது புடவையை நாங்கள் நெய்கிறோங்க. ஒரு புடவையில் வந்து 20 கிராம் 30 கிராம் 5 கிராம் 100 கிராம் 200 கிராம் 250 கிராம் வரைக்கும் நாங்கள் புடவையில் நெய்வோம். அந்த ஜெரிகை புடவையில் அந்த ஒரு புடவையில் எவ்வளோ நெய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் மேடம் புடவையை ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க, புடவை போகுமா போகாத நாங்கள் பார்த்தே சொல்லிடுவோம். சொல்லுவது எங்கள் பரம்பரை தொழில்.